வணக்கம் அன்பர்களே, நண்பர்களே. இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எதிர்காலம் புயலா பொக்கிஷமா? நாளில் சனி பகவான். இதுதான் இன்றைய வீடியோவுடைய பதிவு. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. முக்கியமா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவானது விருச்சிக ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள், நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக நிகழ்த்தும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயப்பாடு தேவை. இந்த வீடியோவை முழுவதுமா பாருங்க. விருச்சிக ராசி, இந்த வீடியோவை எடுத்துட்டு போக போறோம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருச்சிக ராசியுடைய தலையெழுத்து என்ன, இனிமேல் இப்ப இருக்கக்கூடியதுல என்ன நடக்க போகுது, எதிர்காலத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் பண்ண முடியாது. எது நடந்தாலும் நடந்தது தான். அதை மாற்ற முடியுமா? யாருக்கும் அந்த சக்தி இல்லை. இனிமேல் என்ன நடக்க போகுது அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த அளவுல விருச்சிக ராசிக்கு எதிர்காலத்தில் என்ன எதிர்பார்க்கலாம்? அது மட்டுமல்ல, நல்லது நடந்தா ஓகே. இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அதை எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிறத பத்தியும் உண்டான தீர்வு என்ன, அதுக்கு உண்டான பதிவு இது. இந்த வீடியோவை முதல்ல பார்த்துட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தையும் அடிப்படையில தான் ரொம்ப முக்கியமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னா உங்க சுய ஜாதகத்தையும் எடுத்து பார்க்கணும். அந்த அளவுல உங்க சுய ஜாதகத்தை கீழே கொடுத்துள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை கான்டாக்ட் பண்ணி ஒரு ஆன்லைன் ஃபீஸ் கட்டி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தா நாங்க துல்லியமான பலன்களை கணித்து தர முடியும். விருச்சிக ராசி, விருச்சிக ராசிக்கு என்ன தலையெழுத்து? தலையெழுத்து இருக்கு விருச்சிக ராசிக்கு, முக்கியமான ஒரு தலையெழுத்து. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களாம் உங்களோட வாழ்க்கையில எதிரியா வரவே வேண்டாம். உங்களை விட ஒரு பெரிய எதிரி உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கவே முடியாது. உங்களுடைய காம்ப்ளெக்ஸ், தன்னை தாழ்த்தி கொள்ளுகிற மனப்பான்மை தவிர மன அழுத்தம், தூக்கம் இல்லாமல் ஒரு பித்து பிடித்ததை போல் தற்கொலை எண்ணங்களுடன் அலையக்கூடிய மனம். இதற்கு என்ன காரணம்? சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சம் பெறுவதுதான் முக்கிய காரணம். மென்டலி வீக்கா இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, சின்னதா யாராவது உங்க மேல அன்பு காமிச்சிட்டாலோ, ஒரு பாசம் பிரியம் வச்சுட்டாலோ, நீங்க அவங்க மேல 2% உங்க மேல யாராவது பிரியமோ பாசமோ அன்போ வச்சுட்டா 2000% திருப்பி நீங்க அவங்க மேல பாசம் பிரியம் வச்சிருவீங்க. அதை எடுக்கவும் உங்களால முடியாது. உங்க புத்திக்கு நல்லா தெரியுது ஏன் இவங்க மேல அன்பு வச்சிருக்கோம், இது எடுக்க முடியலன்னு. ஆனா மனசுக்கு புரியல. திருப்பி 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 அதுல இருந்து மனசு வெளியில வரவே மாட்டேங்குது. இதனால சிக்கி சின்னா பின்னமாகி அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசியுடைய அன்பர்களுடைய எண்ணிக்கை லட்சம் கூட இல்ல, கோடி கூட இல்ல, கோடான கோடி பேர். இல்ல போயிடலாம், வாழ்க்கையில் இது வேண்டவே வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம், போயிடலாம் அப்படின்னு குறைஞ்சபட்சம் 10 தடவையாவது நினைச்சிருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பது நிறைய பேர் இருக்காங்க. உடனே எல்லாரும் கமெண்ட்ல போடுவாங்க, நான் அந்த மாதிரி நினைக்கலையே. விதி விலக்குகள் விதியாகாது. 95% விருச்சிக ராசி என்பவர்கள் இதை நினைச்சிருப்பாங்க. ஆக இதை எப்படி இன்னொரு தலையெழுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, விருச்சிக ராசி என்பவர்களுக்கு காதலித்து திருமணம் செய்யக்கூடிய யோகம். கரெக்டா தப்பான நபரை காதலிப்பீங்க, தப்பான பர்சனை கல்யாணம் பண்ணுவீங்க, கரெக்டா பண்ணுவீங்க. அதை உங்களை ஊரே சேர்ந்து கையை பிடிச்சு தடுக்கும். ஐயோ வேணாம்பா விட்டுருப்பான்னு கேட்கவே மாட்டீங்க. இல்ல நான் பாலங்கணத்துல தான் விழுவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு நீங்களே பாலங்கணத்துல குதிச்சுட்டு மறுபடியும் அதுல இருந்து எழுந்து வர முடியாம அதிலேயே கடந்து உரண்டு பிறண்டு வாழ்க்கைய சின்னாபின்னமாக்கிட்டு அறுத்தப்படக்கூடியதுலயும் விருச்சிக ராசிக்கு முதலிடம் உண்டு. இதுவும் தலையெழுத்து. இன்னொரு தலையெழுத்து விருச்சிக ராசிக்கு, கணவன் மனைவி அமையுறாங்க இல்லையா, மனைவிக்காகவும் கணவனுக்காகவும் நிறைய தியாகத்தை செஞ்சிருப்பீங்க. அதாவது எல்லா லெவல் இறங்க முடியுமோ, 3rd லெவல் இல்ல 30th 30வது மாடி கூட இறங்கி என்னென்ன பண்ணிருப்பீங்க. அவங்க அம்மா கூட பண்ணிருக்க மாட்டாங்க அந்த பையனுக்கு, உங்க ஹஸ்பண்டுக்கு. ஆனா நீங்க பண்ணிருப்பீங்க. ஆனா அதெல்லாம் இருந்தும் கூட உங்க பொண்டாட்டி உங்களுக்கு, அவங்க அப்பா கூட அவங்க பொண்டாட்டிக்கு அவ்வளவு பண்ணிருக்க மாட்டாரா, நீங்க பண்ணிருப்பீங்க கணவரா. ஆனா பண்ணாலும் கூட பிரயோஜனம் என்பது மிகப்பெரிய 0.
யாருக்காக இதெல்லாம் நீங்க செஞ்சீங்களோ அவங்க உங்க மனசை அவங்களோட வார்த்தையினால குத்தி எடுத்திருப்பாங்க உங்க மனசை. இதுதான் விருச்சிக ராசியுடைய தலையெழுத்து. இதுக்கெல்லாம் இன்னொரு தலையெழுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு எப்பவுமே விருச்சிக ராசிக்கு காதல் திருமணத்துல ஜாதி விட்டு ஜாதி மாறி, இல்ல மதம் விட்டு மதம் மாறி, இல்ல அந்நிய நாட்டிலிருந்து பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்யக்கூடிய யோகம் என்பது விருச்சிக ராசிக்கு உண்டு. பல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புத்திர பாக்கியத்தில் பிரச்சனையோ அல்லது குழந்தைகளினால் தலைவலியோ இருக்கும். குழந்தை பிறக்கிறதுலயே தலைவலி, பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல தலைவலி, இல்லைன்னா ஊர்ல இருக்கிற எல்லா வம்பையும் வாங்கிட்டு வந்துருவாங்க, படிக்க மட்டும் மாட்டாங்க. அந்த கவலையே விருச்சிக ராசி அன்பர்களை அழுத்தும். சரி, வயதான விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய உடல் வியாதிகள் காசு செலவு பண்ண முடியாத அளவுல வியாதிகள், இல்ல காசு செலவு பண்ற அளவு இருந்தாலும் அந்த வியாதிக்கு முடிவே இல்லை. ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், இவ்வளவு லட்சம் செலவு பண்ணோம், திரும்பி அதே பிரச்சனை. இந்த மாதிரியான அமைப்பு. அப்புறம் முக்கியமா இன்னொரு விஷயம், நண்பர்கள் விருச்சிக ராசிக்குன்னு எங்கிருந்தா வருவானுங்களோ தெரியாது, சந்து பொந்துல இருந்து வருவானுங்க, உங்களை டேமேஜ் பண்ணிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடுவான். இந்த நண்பர்களால உங்க வாழ்க்கை சீரழிஞ்சா மாறி விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தலையெழுத்து என்பது 12 ராசியில தங்க பதக்கம் உங்களுக்கு தான். இது தலையெழுத்து. இப்ப விருச்சிக ராசிக்கு நல்லதே இல்லையா அப்படின்னு கேட்டா நிறைய நல்லது இருக்கு. நரேந்திர மோடி பாரத பிரதமர் விருச்சிக ராசி தான். ஆனா அதுல ஒரு மர்மம் இருக்கு. சாதாரண காரியகர்த்தாவாக பிஜேபியில இருந்தவர் 50 வயசு வரைக்கும் அவரை பக்கத்து வீட்டுக்காரருக்கு கூட தெரியாது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர். இது விருச்சிக ராசிக்கு மட்டுமே சாத்தியம். அப்ப நீங்களும் அதுல ஒரு ஒருத்தரா, அந்த மாதிரி வரலாற்று சாதனை படைக்கக்கூடிய ஒருத்தரா நீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தே ஆக வேண்டும். நீங்க மோடிஜி அளவுக்கு ஆக வேண்டாம். ஒரு மிகப்பெரிய பொருள் வரவு, மிகப்பெரிய ஒரு வீடு, ஒரு நல்ல குடும்பம், இந்த அளவிற்கு உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கணும்னா கூட உங்க ஜாதகத்துல சட்டுன்னு நடக்கும். அது விருச்சிக ராசிக்கு மட்டும்தான். சடன் டர்ன், சடன் ட்விஸ்ட் பெரிய அளவுல நடக்கும். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல விருச்சிக ராசி, ஐயோ எனக்கு எல்லாம் போச்சு, அதை பத்தி நம்ம பேசிட்டோம். இந்த கவலைப்படுபவர்களுக்கும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் வாழ்க்கையோ பிரபஞ்சமோ இயற்கையோ அவங்கள தனியா ஒதுக்கியே வச்சிரும். யாரு வாப்பா எவ்வளவு பிரச்சனைனாலும் வா பார்த்துக்கலான்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கையும் இந்த உலகமும் சொந்தம். அவர்களை மட்டும்தான் இயற்கை வரவேற்கும். மனதளவுல நீங்க தோத்துட்டீங்கனாலே போச்சு. நீங்க பணத்தளவுல உடல் அளவுல தோற்கவே வேண்டாம். ஆக விருச்சிக ராசி அன்பர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக வருவதனால் உங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. தாயாருடைய உடல் ஆரோக்கியம். அம்மா இருக்காங்கன்னு சொன்னா உடனே நல்ல நல்ல வார்த்தைகளை பேசிக்கோங்க, அவங்கள கட்டி அணைச்சிக்கோங்க, முத்தம் கொடுங்க, அம்மாக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுங்க, அவங்க ஆசைப்பட்டதை செய்யுங்க. அதே மாதிரி பொருள், நிலம், காரு, பங்களா, வாகனம் இதெல்லாம் வாங்கும் போது 100 தடவை அக்கறையா பார்த்து வாங்கணும். யாராவது ஒரு வக்கீல் நான் தெரிஞ்சவரை வச்சு கரெக்டா பேப்பர் டாக்குமெண்ட்லாம் டிராஃப்ட் பண்ணி வாங்கணும். வில்லங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மருத்துவத்துறை படிக்கக்கூடிய ஆசைப்பட்டு மேல மெடிக்கல்லே எம்டி படிக்கணும், எஃப்ஆர்சிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய அத்துணை விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் கூட இருந்து உங்களுக்கு துணை இருந்து அதை படிக்க வச்சு மிகப்பெரிய அளவுல நீங்க ரிசல்ட் தேர்ச்சி பெறறதுக்கு அவர் உதவி செய்வார். ஃபாரின் போகணும்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள், ட்ரை பண்ணக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பொற்காலம் தான். நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் முதல் இந்த ஆண்டு நவம்பர் வரை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராஜாதி ராஜ யோக காலம். அப்ப நீங்க அதை பயன்படுத்திக்கணும். 1ஆம் தேதி ஜூன்ல இருந்து நவம்பர் 22 வரைக்கும் உங்களுக்கு தான் டேட். சரி, இதை பார்த்துக்குங்க. நீங்க என்ன செய்யணும்னா, மறக்காம அந்த பசுமாட்டுக்கு செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் அகத்திக்கீரை கொடுப்பது, பசுமாட்டிற்கு சேவை செய்வது, ஏதாவது ஸ்பான்சர் பண்ணுங்க. ஒரு மாடு வளர்க்கறதுக்கு இல்ல மாடு தானம் கொடுக்கறதுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க முடிந்தவரை. இல்லைன்னா ஒரு 10 ரூபா அகத்திக்கீரை கட்டை வாங்கி தெருவில் இருக்கிற மாட்டுக்கு கொடுங்க. இதை செய்யும் பொழுது
உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழ்ந்தே தீரும். என் அருமை மிக்க விருச்சிக ராசி நேயர்களே, உங்களை எல்லோரையும் மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.